வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட். நேற்று வந்து 2 மேட்ச் நடந்தது, டபுள் ஹெட்டர். ஃபர்ஸ்ட் மேட்ச் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் விசஸ் பால் ராயல்ஸ். செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் விசஸ் எம்ஐ கேப்டவுன். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் விசஸ் பால் ராயல்ஸ். டாஸ் வின் பண்ண சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா எகெயின் வந்து ஃபெயிலியர் ஆனாங்க. ஜோர்டன் ஹெர்மன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்சில் வந்து இன்னும் அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஜாக் ராலி பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து ஒரு 27 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா இன்சைடேஜ் ஆகி பேடில் பட்டு தினேஷ் கார்த்திக் வந்து கேட்ச் பிடிச்சிருந்தாரு. ஸோ அவர் வந்து நல்லா தான் பேட் பண்ணிட்டு இருந்தார். அன்ஃபார்ச்சுனேட் டிஸ்மிஸில் வந்து அவர் அவுட் ஆகிட்டார். தென் கேப்டன் எய்டன் மார்க்ரம் அவர் பார்த்தீங்கன்னா நம்பர் 4ல் வந்தார். அவர் வந்து குயிக்காக வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிள் இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போனார். 82 ரன்ஸ் அடிச்சிருந்தார் ஓவர் 160 ஸ்ட்ரைக் ரேட்டில். கேப்டனாக வந்து பொறுப்பாக வந்து டீமை நல்லா பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனார். அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ் இருந்தார். பட் அவருமே பார்த்தீங்கன்னா ரன் பால் தான் வந்து விளாண்டாரு. ஸோ ஸ்ட்ரைக் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா 100ல் தான் வந்து விளாண்டுருந்தார். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் வந்து ஒரு டீசென்ட் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. கேப்டன் மர்க்ரம் அவர் வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடினதுனால எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் 175 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. 176 வந்து டார்கெட் கொடுத்துருந்தாங்க. ஒரு நல்ல டோட்டல் போட்டிருந்தாங்க சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் 175 ரன்ஸ். பால் ராயல்ஸில் வந்து பவுலிங் பண்ண குயினா மொபாக்கா அண்ட் பார்த்தீங்கன்னா முஜிபியூர் ரஹ்மான் 2 பேரும் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. முஜிபியூர் ரஹ்மான் வந்து நல்லா பவுல் பண்ணாருன்னே சொல்லலாம். செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ண வந்த பால் ராயல்ஸ் வந்து ஒரு நல்ல சேஸ் பண்ணாங்கன்னே சொல்லலாம். ஓப்பனிங்கில் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபைண்டு கிடச்சிருக்கு அவங்களுக்கு. வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ராஜஸ்தான் ராயல்ஸில் எப்படி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இருக்காங்களோ இந்த பால் ராயல்ஸ்க்கு ஒருத்தர் வந்திருக்காரு, லுஹாண்ட்ரி பிரிட்டோரியஸ். சூப்பர் நாக் ஆடினார். டெபியூலே பார்த்தீங்கன்னா 97 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. ஒரு நல்ல ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டர் ஆடினார். அவர் பார்க்க பார்த்தீங்கன்னா நம்ம நியூசிலாந்து கிரிக்கெட்டர் ஜெஸ்ஸி ரைடர் மாதிரியே இருந்திருந்தார். லெஃப்ட் ஹேண்டர், அது வந்து ஒரு ப்ளஸ். இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறையா வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வராங்கிறப்போ சூப்பராக இருக்குது பார்க்கவே. நல்ல ஒரு வாட்ச் அவுட் பிளேயராக இருப்பார். ஸோ இந்த SI20 அவர் நல்லா பண்ணார்னா மேபி நெக்ஸ்ட் இயர் அவருக்கு IPL கான்ட்ராக்ட்ஸ் மற்ற லீக்ஸ் கான்ட்ராக்ட்ஸும் அவருக்கு நல்லா கிடைக்க சான்சஸ் இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்டாக 100 அடிப்பார் நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம். பட் 97 ரன்ஸ் வந்து மார்க்கோ ஆண்டர்சன் கிட்ட வந்து விக்கெட் லூஸ் பண்ணிட்டாரு. தென் அவர் கூட வந்த ஜோ ரூட் அவருமே பார்த்தீங்கன்னா SI20 டெபியூவில் வந்து ஒரு 50 ஆடினார். எப்போவுமே அவர் வந்து கிளாஸாக விளாடுவார். ஸோ அதே கிளாஸ் இன்னிங்ஸை வந்து சேசிங்கில் எடுத்துகிட்டு போனார். அவர் வந்து ஒரு 62 ரன்ஸ் அடிச்சிருந்தார். ஒரு நல்ல கிளாஸி இன்னிங்ஸ் ஆடினார்னே சொல்லலாம். ஏன்னா லுஹாண்ட்ரி பிரிட்டோரியஸ் பார்த்தீங்கன்னா அவர் நல்லா வந்து பேட் ஸ்விங் பண்ணி விளாண்டுருந்தார். அவரு கூட வந்து ஜோ ரூட் வந்து பொறுப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் காமிச்சார். ஸோ அவர் வந்து SI20 டெபியூவில் வந்து ஒரு 62 ரன்ஸ் அடிச்சிருந்தார். ஸோ அதனால வந்து பால் ராயல்ஸ்க்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் விக்ட்ரி கிடச்சிது. அவங்களோட ஹோம் டவுனில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச மேட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோம் டவுன் டீம் தான் வந்து வின் பண்ணியிருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்டாக சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் மட்டும் அவங்க ஹோமில் வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவரால் வந்து பால் ராயல்ஸ் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அவங்களோட ஸ்குவாடாக பார்த்தோன்னா பால் ராயல்ஸ் வந்து அந்தளவுக்கு தெரியாது. ஸோ இவங்க வந்து பிளே ஆஃப் குவாலிஃபை ஆவாங்களா அப்படிங்கிற டவுட்டில் இருந்திருந்தோம். பட் லுஹாண்ட்ரி பிரிட்டோரியஸ் அவர் பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தர் இருக்க ஓப்பனிங்கில் ஜாஸ் பட்லர் இல்லைனாலும் நான் ஸ்டடியாக எடுத்துகிட்டு போவேன்ட்டு ஒரு ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ் ஆனார் லுஹாண்ட்ரி பிரிட்டோரியஸ். ஸோ வாட்ச் அவுட் பிளேயராக இருப்பார் எனக்கு தெரிஞ்சு. இந்த SI20 முடிவில் பாருங்கள். அதுக்கப்புறம் வர மேட்சஸில் எல்லாத்துலேயும் அவருக்கு அதிக சான்சஸ் கிடைக்கலாம். ஸோ ஒரு நல்ல வந்து ஒரு ஜெஸ்ஸி ரைடர் ஸ்டைல் ஆஃப் பேட்டிங்கில் ஆடிட்டுருக்காரு. ஸோ ஒரு வாட்ச் அவுட் பிளேயராக இருப்பார். ஸோ ஓவரால் சன்ரைசர்ஸ் கேப் பவுலிங்கில் பார்த்தோன்னா மார்க்கோ ஆண்டர்சன் அவர் வந்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ ஒரு விக்கெட் தான் பால் ராயல்ஸ்க்கு போச்சு. ஸோ பால் ராயல்ஸ்க்கு ஒரு ஈஸி கம்ஃபர்டபுள் விக்ட்ரி. நேற்று இன்னொரு மேட்ச் நடந்தது, ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் vs எம்ஐ கேப்டன். டாஸ் வின் பண்ண ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் சூஸ் பண்ணாங்க. நல்ல ஒரு டாஸாக இருந்தது ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ்க்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடின எம்ஐ கேப்டன் நம்ம பார்த்துருப்போம் எப்படி பேட்டிங் பண்ணாங்கிறத. பிச் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. எப்போவுமே ஜோஹானஸ்பர்க் பிச் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருந்திருக்கு. ஃபாஸ்ட் பவுலிங்க்குலாம் வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நேற்று வந்து பிச் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணதுனால எம்ஐ கேப்டன் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஃபினிஷிங்கில் வந்து ஜார்ஜ் லிண்டே அண்ட் டெலனோ பாட்டிகீட்டர் அவங்க 2 பேரும் தான் வந்து நல்ல ஒரு ஸ்டேபிள் இன்னிங்ஸ் எடுத்திருந்தாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் லிண்டே வந்து 48 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. தென் டெலனோ பாட்டிகீட்டர் அவர் வந்து ஒரு 44 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. எம்ஐ கேப்டனோட டாப் ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்ட்ரகிள். ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் பவுலிங்கில் பார்த்தோன்னா டேவிட் வீசா பவர் பிளேயில் எக்ஸலன்ட் பவுலிங் போட்டார்னே சொல்லலாம். அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து காமிச்சிருந்தார். அவர் வந்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். தென் டப்ரை ஷம்ஷி ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். தென் லூத்தோ சிப்பம்லா அவர் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். தென் எவன் ஜோன்ஸ் அவருமே வந்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ இவங்களோட எஃபெக்ட்னால வந்து ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா எம்ஐ கேப்டனை வந்து 20 ஓவர்ஸ் முடிவில் 140 அப்படிங்கிற ரனில் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையஸ்ட் தான். ஏன்னா அவங்க ஆடின பேட்டிங்கில் வந்து இன்னுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கலாம். ஒரு 130 அந்த ரேஞ்சில் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கலாம். எண்டில் வந்து மதிஷா பாத்திரானா பார்த்தீங்கன்னா அவர் அந்தளவுக்கு போல் பண்ணல. அவர் 4 ஓவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 41 ரன்ஸ் வந்து கன்சிடர் பண்ணார். ஸோ இந்த பிச்சில் எல்லாருமே வந்து
8 எக்கனாமிக்கில் போட்டுட்டு இருக்கிறப்போ அவர் மட்டும் பார்த்தீங்கன்னா 10 எக்கனாமிக் கொடுத்துட்டாரு. பட் ஃபர்ஸ்ட் மேட்ச் தான், ஏன்னா அவருக்கு இப்போ தான் வந்து SA20 டெபியூவில் நம்ம எதுவும் நம்ம சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் வர மேட்சஸில் எப்படி பண்ணுறாருங்கிறத நம்ம பார்க்கணும். மதிஷா பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ண வந்த ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் 141 ரன்ஸ் டார்கெட்டில் சேஸ் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா டெவான் கான்வே வந்து அவரோட விக்கெட் வந்து லூஸ் பண்ணிடுவார். அவரோட டீம்மேட் கிட்டே ட்ரெண்ட் போல்ட் கிட்ட வந்து டெவான் கான்வேயோட விக்கெட் வந்து லூஸ் பண்ணார். ஃபேஃப் டு பிளஸிஸ் கேப்டன் அவர் வந்து பொறுப்பாக ஒரு நல்ல சாலிட் நாக் ஆடினார். 30 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. ஸோ அவருக்கு தான் வந்து நேற்று மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா பவர் பிளே பாதியிலே பார்த்தீங்கன்னா 5.2 ஆர் 5.3 அந்த சம்திங்கில் ஒரு மழை வந்ததுனால காரணத்தில் ரொம்ப நேரம் மேட்ச் வந்து நடக்காமல் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11.3 ஓவர்ஸில் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் 82 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஸோ ஓவரால் வந்து ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் 6 ரன்ஸ் வித்தியாசத்தில் டிஎல்எஸ் மெத்தடில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் ஒரு நல்ல விக்ட்ரினே சொல்லலாம். அவங்களுக்குமே வந்து அந்த ஹோம் கிரவுண்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்குவாடாக பார்த்தோன்னா எம்ஐ கேப்டனை கம்பேர் பண்ணுறப்போ ஜோபர்க் சூப்பர் கிங்ஸோட ஸ்குவாட் வந்து கொஞ்சம் டவுனாக தான் இருந்தது. பட் நல்ல ஒரு டீம் எஃபர்ட் போட்டு நல்ல ஒரு விக்ட்ரி கொடுத்துருந்தாங்க ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ். எம்ஐ கேப்டன் பார்த்தீங்கன்னா 2 விளாண்டுருக்காங்க, 1 லாஸ், ஒரு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க எப்படி பவுன்ஸ் பேக் ஆகுறாங்கிறத பார்க்கலாம். பட் ஃபேஃப் டு பிளஸஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 40 ஏஜில் வந்து இந்த அளவுக்கு பேட்டிங் அண்ட் ஃபிட்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சுருக்காரு. ஸோ அவர் வந்து இன்னுமே வந்து கிரிக்கெட் விளாடுவார். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2 இயர்ஸ் கூட விளாட அதிக சான்சஸ் இருக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு அவர் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஐபிஎல்ல டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருங்கிறத நம்ம கீனாக வந்து வாட்ச் பண்ணணும். ஸோ ஓவரால் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் நல்ல எஃபர்ட் போட்டு அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஒரு நல்ல விக்ட்ரி எடுத்திருந்தாங்க. 1 டவுனில் வந்து லூயிஸ் டூப்ளாய் அவருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெடியாக ஒரு 24 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. தென் ஜானி பேஸ்டோ எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களோட பேட்டிங் ஆர்டர் பார்த்தீங்கன்னா நல்ல டெப்த்து கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் வர பேட்ஸ்மேனும் நல்ல பேட்ஸ்மேன்ஸாக வச்சிருக்காங்க. விகான் லூபே அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லெஃப்ட் ஹேண்டர், சம்டைம்ஸ் உங்களுக்கு ஆஃப் ஸ்பின் பவுலிங் போடுவார். எவன் ஜோன்ஸ் இருக்கார், ஒரு நல்ல பவுலிங் ஆர்டர். டானவன் ஃபெரேரா ஃபர்ஸ்ட் சீசனில் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேட்ஸ்மேன்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக மோயின் அலியை வந்து அவங்க பெஞ்சில் உட்கார வைக்கிற வேண்டிய நிலமை வந்துருச்சு. ஏன்னா 4 ஃபாரினர்ஸ் தான் அலோங்கிறப்போ ஸோ அவருக்கு இந்த 11ல் இடம் கிடையாது. ஸோ ஓவரால் ஒரு நல்ல விக்ட்ரி ஃப்ரம் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ். ஸோ 2 மேட்ச் நடந்துச்சு நேற்று, நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்சில் உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் ஆல்சோ ஃபாலோ எக்ஸ் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபார் மோர் கிரிக்கெட் அப்டேட்ஸ்.